வணக்கம். என்னுடைய பெயர் சக்கரகேஸ்வரம். நான் ஓசூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ 100 டேஸ் ஆக்ஷன் டேக்கர்ஸ் கம்யூனிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி இப்போ சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றதே எனக்கு தெரியாமலே மெஷர் பண்ணாமலே நான் இருந்துட்டேன். ஏதோ ஒரு ஆர்டினரி லைஃப் நான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ பிரசன்னா சாரோடைய 21 டேஸு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 100 டேஸில் நான் இப்போ கண்டினியூஸாக அந்த டெய்லி ரொட்டீனாக 10 ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பொட்டன்ஷியல் என்னால் மெஷர் பண்ண முடிஞ்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஆக்டிவிட்டீஸை தவிர்த்து நான் யார் ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்துட்டு இடமோ நிலமோ வாங்குறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு பேக் ஆஃபீஸ் சப்போர்ட்டாக அந்த இடம் வாங்கலாமா இல்லையா என்ன ஏது அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட் லிங்க்ஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வெர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் அதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து தான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்ருப்பேன். நான் பண்ணுறேன் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய பொட்டன்ஷியல் நான் மெஷர் பண்ணதுனால நான் இது சம்மந்தமாக வந்துட்டு விசிட்டிங் கார்டுக்கு பதிலாக புக்கு கொடுத்து நான் எல்லாருக்கிட்டையும் என்னுடைய டேட்ஸ் ஜென்ரேட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இது நான் ஒரு அடுத்த ஸ்டேஜாக நான் பார்க்குறேன் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, நான் வெளியே சிங்கமாக காமிச்சுப்பேனே தவிர பட் உள்ளுக்குள்ளே எப்போவும் ஒரு உதப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த உதப்பெல்லாம் போயிடுச்சு. இந்த 10 ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனை எப்போ வந்தாலும் என்னால் அணுக முடியும். அதுக்கு உண்டான ஒரு நல்ல சொல்யூஷனை என்னால் கொடுக்க முடியுது. ரெண்டாவது ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஃபியர் அதிகமாக இருந்ததுனால என்னுடைய எனர்ஜி நிறையா லாஸ் ஆச்சு. இப்போ அந்த ஃபியர் எல்லாம் கம்மியாகிடுச்சு. எலிமினேட் ஆனதுனால நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயமா தெரியுது எனக்கு. அது போக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நான் நிறையா ரியாக்டாகவே இருப்பேன். கான்சன்ட்ரேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போல்லாம் ரெஸ்பான்ஸ் மோட்டில் நான் தான் இருக்கிறேன். அது கான்சன்ட்ரேஷன்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய வீட்டில் என்னோடய ஒய்ஃபும் என்னுடைய பையனும் எனக்கு ஒரு பெரிய வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த வேல்யூ விட இப்போ எனக்கு ஒரு நல்ல வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போ இவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வெளியில் கூட நான் வரும்போது நான் கூட மற்றவங்களாம் பார்க்கும்போது கூட என்னை என்கிட்ட சேஞ்சஸ் இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏதோ புதுசாக பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே பிரசன்னா சார் தான் போகும். நான் அவர் கார்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நான் நினைக்கிறேன், இப்போவும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரசன்னா சார்.